கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோவான் 1:9 சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமென். இந்த உலகத்திலே வந்து பாருங்க, எந்த மனுஷனையும், எப்படிப்பட்ட மனுஷனையும், எந்த மனுஷன் இருளிலே காணப்படுகிறானோ, எந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலே காணப்படுகிறானோ, சத்ருவின் பிடியிலே காணப்படுகிறவர்கள் பாருங்க, அந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்கிறார். அந்த மெய்யான ஒளி பாருங்கள், இந்த உலகத்தில் இன்றைக்கி பாருங்கள், மெய்யான ஒளியை தேடி ஜனங்கள் செல்கிறார்கள். அதே போல் பாருங்கள், சூரியனை வணங்குகிற ஜனங்கள் காணப்படுகிறார்கள். அப்போ அது ஆண்டவர் படைத்த ஒரு காரியம்தான் சூரியன். ஆனால் அந்த படைத்த ஆண்டவர் நம்மை பாருங்கள் பிரகாசிப்பிக்கிற பண்ணுகிறவராய் காணப்படுகிறாராம். நம்முடைய வாழ்வின் இருளை மாற்றுகிற தேவனாய், இருளின் கிரியைகளை மாற்றுகிற தேவனாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். அவருடைய பேர் தான் பாருங்க, இயேசு கிறிஸ்து. அந்த ஒளியை, அந்த மெய்யான ஒளியான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை நோக்கி கூப்பிடும்போது பாருங்க, நம்முடைய வாழ்வின் இருள் மாறி போகும். ஆமென், ஆமென். God bless you.